அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசி மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்ம கேதுவும் கன்னி ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் ஒருபுறம் வந்தாலும் மறுபுறம் ஏற்படுங்க. பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாங்க. அது மட்டும் இல்லாம 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் துறை மாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்பட இருக்குதுங்க. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையலாங்க. குறிப்பாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இப்போது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்கு. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். குறிப்பாக மாமன் மைத்துனர் வழி மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையில் இருந்து விடுபட்டு சுயமாக ஏதே செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. இந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சிம்மராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். இதுவரை உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர் விலகுவாங்க. முக்கிய புள்ளிகள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. பெண்வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு. வியாபாரத்தில் குறுக்கீடுகள் ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் என்ற சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு தற்போது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்கள்
இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெற்றிருப்பதால குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படுங்க. பெற்றோர் வகையில் வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலை மேலோங்குங்க. என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வை பலம் அதிகம் என்பதால ஒரு சில காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல் வாய்ப்பு கைகூட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். 6க்கு அதிபதி. வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. சொத்துக்களால் உருவாக இருக்கு. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு தடைகளும் தாமதங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நன்மை உண்டுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்குங்க. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. இல்லத்தில் மங்கள ஓசை வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி தன பாக்கியாதிபதி சுக்கிரன் 12 அமர்வது குறித்த கவலை வேண்டாங்க. அது அவருக்கு நல்ல ஒரு இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதும் சிறப்புங்க. எனவே குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்கால அமைஞ்சிருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை இருக்குங்க. தகவல் தொழில்நுட்பத்துறை சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பிரச்சனைகளை கவனத்துடன் கையாள்வீங்க. காலி மனை விற்பனையில் லாபம் உண்டு. வீடு கட்டுவது அது மட்டுமில்லாமல் கிரக பிரவேசம் செய்வது முதலான முயற்சிகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல ஒரு லாபம் உண்டுங்க. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுக்கான உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு காரியங்களை செய்வதன் காரணமாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. இதனால் பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிறர் உங்கள் மீது பொறாமைப்படலாம். அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. அவசரப்பட்டு காரியங்கள்ல இறங்க வேண்டாம். சில விஷயங்கள்ல எதிர்பாராத காரிய தாமதம் உண்டு. அலைச்சலும் பிரயாணம் உண்டுங்க. அதனால உணவு தூக்கம் கெட்டு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். சிலருக்கு இடமாற்றம் உண்டுங்க. விரயம் அதிகரிக்கும். கண் பல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. யாரிடமும் எதற்காக வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் மற்றவர்களிடம் அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. குறிப்பாக பிற பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.